ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் 12th ஆர்ட்ஸ்க்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா 12th முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான கெரியர்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நிறையா உங்களுக்காக நம்ம கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். அதனால் நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இவர் என்ன பண்ணிக்கான மார்க் எடுத்திருக்காரு. இவர் மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக பேப்பர் திருத்துறவங்கள்ட்ட நம்ம பேசலாம். எப்படி சார் பேச முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஏன் இதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, அதாவது பேப்பர் திருத்துறவங்களுக்கு நீங்கள் யாருங்கிறது சுத்தமாக தெரியவே தெரியாது. அப்படிங்கிறப்ப உங்கள் பேப்பர் தான் அவங்கள்ட்ட பேச போகுது. நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பேப்பர் தான் என்ன பண்ண போகுதுன்னா அவங்கள்ட்ட பேச போகுது. அதனால தான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதான். இவர் வந்து பார்த்திங்கன்னா 90க்கு 81 மார்க் எடுத்திருக்காரு. ஆனால் நீங்கள் 90க்கு 90 அவுட் ஆஃப், அதாவது 90 அவுட் ஆஃப் 90 நீங்கள் என்ன பண்ணி பார்த்தா ஸ்கோர் பண்ணணும். அதுதான் நம்ம சேனலோட ஆசை, விருப்பம் கூட. அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்காக ரெகுலராக நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். 3 பேர் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பேப்பர் வந்து திருத்துவாங்க. லாஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சூப்பராக இவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. சரியா, அதை நீங்கள் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வேர்டு பாருங்கள். சூப்பராக என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், அதாவது 2 மார்ஜின், ஒன்று வந்து பப்ளிக் பேப்பர்லேயே உங்களுக்கு இருக்கும், அடுத்து இன்னொரு மார்ஜின் பக்கத்துலேயே நம்ம போடணும். அதே மாதிரி ஒரு ஹேண்ட் ரைட்டிங் பக்காவாக இருக்குது. சரியா, ஹேண்ட் ரைட்டிங்னால் மார்க்கு கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு வந்து குறைவு தான். இருந்தாலும் வந்து அது ஒரு நீட்னஸை நமக்கு என்ன சொல்லுறதுனா கொடுக்கும். பார்த்துங்க. அதனால் இவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஒரு பேஜுக்கு 10 ஒன்வேர்டு மட்டும் எழுதுனா போதுமானது. இது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா பயப்படுறீங்களா என்னான்னு தெரில. ஒரு பேஜுக்கு 10 ஒன்வேர்டு எழுதுனா போதும், அடுத்த பேஜில் 10 ஒன்வேர்டு எழுதலாம். யாரும் உங்களே எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. சரியா, அதனால் நீட்டாக என்ன பண்ணியிருக்காருன்னா சூப்பராக எழுதியிருக்காரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு பேஜுக்கு 10 ஒன்வேர்டு எழுதுனா போதுமானது. சரியா, அதை நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி இவர் வந்து 2 மார்க் 3 மார்க்லாம் சூப்பராக என்ன பண்ணியிருக்காரு சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த மெத்தடை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சூப்பராக ஃபாலோ பண்ணலாம். இப்போ 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், அதாவது சப்கேட்டிங் பார்த்தீங்களா, சூப்பராக என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சுலேட்டில் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி கேப்சுலேட்டில் எழுதணும் அப்படின்னா அங்கே போய் நம்ம வந்து அடியில் ஒரு கோடு போடணுமோ, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு கலரில் எழுதி காட்டணுமோ, இல்லை ப்ளூவோ பிளாக்கோ எதுலையா ஒன்றில் வித்தியாசமாக எழுதி காட்டணுமோ அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை. அதனால் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்கெட்டிங்கை நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது கேப்ஸ் லெட்டரில் எழுதி காட்டலாம். ஆனால் கேப்ஸ் லெட்டர் எழுதும் போது என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா, நம்ம ஸ்மால் லெட்டரில் எழுதும் போது ஈஸியாக நம்ம ஸ்பெல்லிங்லாம் எழுதிடலாம். ஆனால் கேப்ஸ் லெட்டர் எழுதும் போது தெளிவாக ஸ்பெல்லிங் வந்து தெளிவாக எழுதணும். அதை பார்த்துங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நம்ம வந்து சப்கெட்டிங்கில் விட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நமக்கு, இப்போ தான் நான் சொன்னேன், சைக்காலஜிக்கல் படி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பேப்பர் மூலியமாக தான் பேப்பர் திருத்துறவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா பேப்பர் திருத்துற முடிவே பண்ணிடுவார். இவனுக்கு இந்த இதுக்கே ஸ்பெல்லிங்கே தெரில, அப்புறம் எப்படி நல்லாவா எழுதிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த மாதிரி நம்ம பேசவும் கூடாது. அதனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தயவுசெய்து விட்டுறாதீங்க. ஆனால் இவர் வந்து பாயிண்ட் போட்டு எழுதுறது ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. பார்த்தீங்களா, டூல்ஸ்ன்னு போட்டு எந்த மாதிரி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா பாயிண்ட்டு, அதுக்கு ஒரு லைன் ஸ்கெட்ச் பண்ணி அதுலேருந்து போகிற மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த பர்சன்டேஜ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக எக்ஸ்பிளைன் எழுதி அதுக்கு ஒரு என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு. அதையும் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 4 டைப்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி என்ன ஸ்பெக்டாக்குலரை பற்றி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதாவது இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது 2 விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி என்ன பப்ளிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, ரிக்ரூட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் இவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. பார்த்தீங்களா, நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இப்போ வந்து 24வது கொஸ்டின் வந்து இங்கே முடியுதா, உடனே எழுதுறா, 25வது கொஸ்டின் இங்கே எழுதுறா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே அந்த பேஜுக்கு கீழே எழுதியிருப்போம். அப்படி தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நிறையா வீடியோவில் சொல்லிட்டேன். இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃப்ரெஷ் பேஜில் நீங்கள் ஆரம்பிங்க. இந்த மாதிரி 25வது கொஸ்டினை ஃப்ரெஷ் பேஜில் ஆரம்பிச்சுக்க பற்றி இந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சூப்பராக என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அதாவது அக்கார்டிங் டு எம்சி ஜெரோம் கார்டி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரோட நேம் முதற்கொண்டு என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி மாதிரி சொல்லியிருக்காரு. அது இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ட்ரை பண்ணலாம், நல்லா தெரிஞ்சா. சரியா, அதுக்கப்புறம் 30th கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டர்பிரனரை பற்றி என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தா சூப்பராக கேட்டிருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பேராகிராஃபாக எழுதாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் ஒரு பாயிண்ட் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சரியா,
3 மார்க்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. மைண்ட் மேப் போட்டு சூப்பராக எழுதியிருக்காரு பார்த்தீங்களா. இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தாவே பக்காவாக படிச்சிருக்கான் பாப்பாயன் அப்படின்னு சொல்லி திருத்தக்கூடிய ஸ்டாஃபுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணம் வந்து வரும். சரியா, அதனால தான் அப்படியே பக்காவாக 3 மார்க் என்ன பண்ணிட்டாங்க போட்டாங்க பார்த்தீங்களா. இது மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் அதாவது பியர் ஸ்பெக்டாகுலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல அவர் வந்து மிஸ்டேக் விட்ருக்காரு. அதனால தான் என்ன பண்ணிக்கன்னா 2 மார்க் இதிலேயே போச்சு அவருக்கு. அதனால் நீங்கள் அந்த கொஸ்டினை படிக்கும் போது கொஞ்சம் தெளிவாக நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் சேரட்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் சரியா சூப்பராக என்ன பண்ணிக்கன்னு சொல்லி எழுதியிருக்காரு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்கை பற்றி அவர் அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா தவறுதலாக எழுதியிருக்காரு. அதனால தான் அவருக்கு என்ன பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்தா 1 மார்க் என்ன பண்ணிக்க குறைச்சிட்டாங்க. அதனால தான் 2 மார்க் என்ன பண்ணிக்கிறா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அட் ப்ரீமியம் சரியா, ரொம்ப சூப்பரான கொஸ்டின். சூப்பராக என்ன பண்ணிக்கிறார் ஒரே பேஜில் எழுதி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெய்லர் எழுதியிருக்காரு. 40th கொஸ்டின் பார்த்திங்களா என்ன பண்ணிட்டார் 0 மார்க் தான் வாங்கியிருக்காரு. ஏற்கனவே அங்கே 2 மார்க் போயிடுச்சு, இங்கே ஒரு 3 மார்க் போச்சு, 5 மார்க் இதிலே போச்சு. 3 மார்க் கொஸ்டின் வந்து இவருக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கு. 40th கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது கம்பல்சரி கொஸ்டின் மேக் இன் இந்தியாவை பற்றி கேட்டிருக்காங்க. அவர் எழுதிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா டு மேக் எ டிசைன் ஃபார் அன் எக்கனாமி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. தவறு. இந்த மாதிரி நம்ம வந்து எழுதக்கூடாது. அப்படி எழுதுனா ஈஸியாக ஃபைன் பண்ணிடுவாங்க சரியா. அதனால தான் 0 மார்க் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கு ரிலேட்டடாவது நம்ம ஸ்டோரி எழுதணும். அதுக்கப்புறம் 41ல் ஏ பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் சூப்பராக என்ன பண்ணியிருக்காருன்னா மைண்ட் மேப் போட்டு காட்டியிருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி தான் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து மார்க்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி தான் ட்ரை பண்ணலாம். அதுக்கு கீழே இருக்க விஷயங்கள்லாம் சூப்பராக என்ன பண்ணிக்கான்னு சொல்லி தான் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பண்ணிக்காரு காட்டியிருக்காரு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சரியா. இந்த மாதிரி உங்களுக்கு டைம் இருக்கும். ஏன்னா காமர்ஸ் எக்ஸாமுக்கு நல்லபடியாக நமக்கு டைம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி சப்கட்டிங் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து கேப்ஸ்டட்டில் எழுதி காட்டலாம். கேப்ஸ்டட்டில் எழுதி காமிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே அது வந்து அதாவது அதிகமாக நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம் சரியா. அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிபியை பற்றின கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்க தான் போகிறாங்க. அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நான் அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் கீயை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த வீடியோ நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன் சரியா. அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தா பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய எக்ஸாமினேஷனை பற்றி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கொடுப்போம். அதையும் நீங்கள் ஃபைனலாக பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து சூப்பராக இருக்கும். நல்லபடியாக நீங்கள் சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணணும். அதான் நம்ம சேனலோட ஆசை விருப்பம் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.